மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு திருக்குறளை கேட்குறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைய திருக்குறள் கல்லாமை என்ற அதிகாரத்துலேருந்து எடுத்திருக்கேன். அதாவது கல்லாமை என்ற அதிகாரத்துலேருந்து வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? 407வது குறள். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று. பாவைன்னா பொம்மை அர்த்தம், எழில்னா அழகுன்னு அர்த்தம். அப்போது என்ன இதனுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்ல நூல்களை கற்க வேண்டும், நம்ம படிக்கணும். அப்படி படிக்கலை அப்படின்னா, கல்லாதவர்களை பற்றி வள்ளுவர் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா, கல்லாதவர்கள் அழகான தோற்றம் மட்டும் இருந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள். இவங்க பார்த்தாலே உருவத்தை பார்த்தாலே என்ன, ஐயோ படித்தவங்க மாதிரி இருக்காங்க இவங்க, ஆனால் உண்மையிலே என்ன இருக்கும், அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் தோற்றத்தில் பார்த்தோன்னா அவங்க பார்த்தா படித்தவர்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு, அது மாதிரியே படித்த எஜுகேஷன் ஆளுங்க மாதிரியே நடை உடை பாவனையெல்லாம் அப்படி இருக்கும். தோற்றம் மட்டும் இருந்துட்டு ஆழ்ந்த தெளிந்த அறிவில்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு நல்லதை சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்காது. புரியுதா? தோற்றத்தில் மட்டும் அழகு, ஆனால் அந்த அறிவில்லாதவர்களாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களை வள்ளுவர் என்ன சொல்கிறான்னா, கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்கள். ஒரு மண் பொம்மை மாதிரி அவங்க. அந்த மண் பொம்மைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குமோ அது மாதிரி மதிக்கப்படுவார்கள். மனிதனாக மதிக்கப்படுவதில்லை, ஒரு பொம்மையாக கருதி மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது மதிப்பு எங்கே இருக்கிறது? கல்வி கற்கும் பொழுது தான் நமக்கு மதிப்பு ஏற்படும். அந்த கல்வி இல்லை என்றால் நமக்கு மதிப்பு இருக்காது என்ற கருத்தை இந்த குறள் மூலமாக சொல்கிறார் வள்ளுவர் இல்லையா? வெறும் பொம்மைகளாகவே கருதப்படுவார் கல்வி அறிவு அற்றவர்கள் என்ற கருத்தை இந்த குறளில் சொல்கிறார் வள்ளுவர். புரியுதா? இப்போ மாணவ செல்வங்களாகி நீங்கள் இந்த குழந்தை பருவத்திலேயே நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், நல்லா அறிவாளியாக வரணும், வெறும் பொம்மைகளாக இருக்கக்கூடாது, பலராலும் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். புரியுதா? அதற்கு என்ன தேவை? நமக்கு நல்ல கல்வி அறிவு தேவை. இதுதான் உங்களுக்கு சொல்கின்ற கருத்து. மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். நன்றி.